உதயநிதியும் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இல்லைனாலும் கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. காலங்காலமா எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. புதுசா எம்பியான கமல்ஹாசன் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக வந்துட்டு காலங்காலமா நாங்க செய்யறோம், நாங்க ஆன்டி பிஜேபின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்த கட்சியாப்பா, இப்ப டீலிமிட்டேஷன்ல நீங்க பங்கு பெறவே இல்லையே. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு சொன்ன நீங்க டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் வரும்போது எம்பிஸ் எல்லாம் வந்து உட்காந்து பேசலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சிஎம் அவர்கள் கூட்டும் போது அதுக்கே நீங்க வந்து செவி சாய்க்கல அப்படின்னும் போது, சோ உங்களுக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு பண்ற விஷயமோ இல்ல ஆன்டி பிஜேபின்னு சொல்ற விஷயமோ முக்கியம் இல்ல. உங்களுக்கு உங்க கட்சிக்கான ஸ்டாண்ட் எடுத்துடணும். அந்த கட்சிக்கான ஸ்டாண்டையும் பவர் பதவி அப்படிங்கிற இடத்துல எடுத்துடணுமே தவிர அதுல எந்த ஒரு சர்வீஸ் மைண்டும் இல்ல, மக்களுக்கு சேவை அப்படிங்கிற எண்ணமோ இல்ல அப்படிங்கிறது இந்த நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ நீங்களே வாயை விட்டு நீங்களே மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் இதுல விஷயமா இருக்கு. சரி, அப்ப எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கல அப்படின்னா 37 எம்பிஸ் கலந்துக்கல. அதுல 30 எம்பிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, அதாவது திமுகவை சேர்ந்தவங்க. ஆல் இந்தியா அண்ணா திராவிடம் ஏடிஎம்கே கலந்துக்க அவங்க எப்ப பாரு ஓரமா மிக்சர் சாப்பிட்றதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இப்போ நான் கேக்குறேன், டிஎம்கே தான் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் தோத்து போன தேர்ட் பார்ட்டியா இப்ப இருக்கீங்க. சரி, செகண்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிஎம்கே கலந்துக்கல. தேர்ட் பார்ட்டியா இருக்கிற நீங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா, டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்த கவர்மெண்ட் எடுத்து வைக்குதுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குற இடத்துல ஏடிஎம்கேவா நீங்க போய் கலந்துருக்கலாம்ல. நீங்க ஏன் வாய மூடிட்டு கவனி இருக்கீங்க? அப்போ ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் உண்மையோ அப்படின்னு தோணதானே செய்யும் ஜனங்களுக்கு. நீங்க பங்காளி சண்டை வந்து நீங்க வந்து வெளிக்கு போடுவீங்க, ஆனா உள்ளுக்கு வந்து நீங்க எல்லாம் ஒத்துமையாதான் இருப்பீங்க. ஊருக்கு பேருக்கு தான்ப்பா நாங்க வந்து சண்டை போடுவோம், ஆனா உள்ள நாங்க பங்காளிங்க தான்ப்பா, இன்னைக்கு அடிச்சுக்கோம் நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றீங்களா மிஸ்டர் எடப்பாடி அவர்களே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே, அதையும் சொல்லிடலாம் ஃபுல் நேமோடவே. ஓகேங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஏன்பா கலந்துக்கல அப்படின்னா, அவங்க சௌமியா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ராமதாஸ் அந்த கட்சி அப்படின்னும் போது அவரு கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி இதுல இன்னொரு பேச்சும் அடிபட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிவிக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்துட்டு ஐ மீன் கூட்டணியா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதாகவும், அப்புறம் உள்ள நடந்த ஒரு சில விஷயங்களால அது நடக்கல அப்படின்னு சொல்லும் போது அது ஒருவேளை அப்படி கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னும் நிறைய வாக்குகளை வந்து டிவிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற தலைவர்களும் அங்க இருக்க மூத்த உங்க கட்சி தொண்டர்களும் பேசுறதே நம்மளால பார்க்க முடியுதுன்னா, சோ டிவிக்கே கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. ஆனா அகெயின் அதே இடத்துல இவங்களோட என்ன சொல்றது, அந்த ஒரு ஈகோவை விட்டு கொடுக்காம அவங்க கேட்ட இவங்க சேர்ந்துக்கணும், நாங்களா போய் வந்துட்டு கெஞ்ச மாட்டோம், எங்களை ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்க ஒரு சீனியர் கட்சின்ற இடத்துல எங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஈகோ அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஒரு நாள் வந்து அதுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் இங்க நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைச்சப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா நம்மளோட சிஎம் ஒரு விஷயம் எடுக்கிறாரு அப்படின்னா அது நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல நிற்கும் போது, இப்ப நீங்க ஆன்டி பிஜேபியா ஆன்டி டிவிக்காவான்னு ஒரு கொஸ்டின் வரதானே செய்யுது ஒண்ணு. சோ அவங்களும் பங்கு பெறல. சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க டிஎம்டிகே அவங்களும் பங்கு பெறல. அப்புறம் மக்கள் நீதி மையம் அதைத்தான் நம்ம பேசிட்டோமே இவ்வளவு நேரம், அவங்களும் பங்கு பெறல அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்ப யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடை சப்போர்ட் பண்றவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கான விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தா நாங்க பக்கத்துல நிற்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிவிக்கு ஆட்சி அமையறதுக்கு ஒரு விதத்துல முக்கியமான காரணமா இருந்த மைனாரிட்டி கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகே அவங்க எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த இடத்துலதான் கவர்மெண்ட் அங்க எம்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி டிஎம்கேக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா டிவிகேல இன்னமும் எம்பிஸ் அலாட் பண்ணப்படலை. ஏன்னா அவங்க புதுசு, இவங்களுக்கு இருக்க ஹிஸ்டரி அவங்களுக்கு இல்லைன்றது எந்த அளவுக்கு உண்மையும், சோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கரப்ஷன் அந்த விஷயங்கள் ஊழல் அப்படிங்கிறது பேகேஜ் இல்ல அப்படின்னு டிவிகேக்கு சொன்னாலுமே என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ இதுதான் டிவிகேக்கு பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. இவங்க காலங்காலமா ஆட்சி நடத்தினதுனால காலங்காலமா 50 வருஷ அரசியல் 70 வருஷ அரசியல்னு சொல்ற இடத்துல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஏதோ கொஞ்சம் உருட்டி ஏடிஎம்கே ஒரு 4 எம்பி அங்க வச்சிருக்காங்க, டிஎம்கே 30 எம்பியை வச்சிருக்காங்க. நீ 70 ஆண்டு காலமா ஆட்சி நடத்துறாங்க. புதுசு கண்ணா புதுசுன்னு உள்ள வந்திருக்க டிவிகேக்கு எம்பிஸ் இல்ல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டில இருக்கக்கூடிய எம்பிஸ் வச்சுதான் இவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அங்க டெல்லியில எதிர்க்கணும், நம்ம சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா பேச ஆளுங்க வேணும்னா நம்ம எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுதான் நம்ம பேசணும்னா இவங்க எங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இருக்காங்க, இவங்க தமிழ்நாடு கவர்மெண்டே எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு அந்த நீட் போராட்டத்துக்குமே டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் நடந்த அந்த ஃபேர் நீட் நோ நீட் அப்படிங்கிற ஐ மீன் ஸ்டாப் நீட் அப்படிங்கிற விஷயத்திலேயே புரிஞ்சுது அப்படின்னா
இப்பயும் அதே ஸ்டாண்டை தான் இந்த டீலிமிட்டேஷன்லயும் எடுத்திருக்காங்க டிஎம்கேன்னு சொல்லும்போது. இப்போ இந்த இடத்துல ரொம்பவே ஈகோ பார்த்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜனங்களுக்கு நல்லது செய்வேன்னு அட்லீஸ்ட் சொல்லவாது செய்வோம், இல்ல நடிக்கவாது செய்வோம். நாங்க ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல எங்களுக்கு பிடிக்காத இல்ல பங்காளிகளா இருக்கக்கூடிய டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நாங்க மாத்தி மாத்தி வந்தா ஓகே, மூணாவதா ஒரு ஆளை நாங்க வரவே விட மாட்டோம் அப்படின்னு யோசிச்ச இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஜனங்க அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்து டிவி கேட்க உட்கார வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா மாட்ட மாட்டோம், இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க எதிர்கட்சியா செயல்படக்கூட டிஎம்கே ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் தேமுதிக அவங்க என்ன பிரேமலதா அப்படின்னாக்கா அவங்க திடீர்னு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதாவது டிவிகே நான் சொல்லும்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, தம்பி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடம் என்னவோ திமுக அப்படின்னும் போது அவங்களால ஸ்ட்ராங்கா அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியல. நேத்து கூட வந்து சிஎம் அவர்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை வேணா சந்திக்கிறேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு எழுந்து உணர்ச்சி வசப்பட்டது பிரேமலதா அவர்கள் தான். அப்படி வந்து உங்களை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அவமானப்படுத்தினா தமிழ்நாடு எங்களோட தமிழ்நாடு சிஎம்க்கு ஒரு அவமானம்னா நாங்கெல்லாம் கொந்தளிச்சிருவோம், தமிழ்நாடே கொந்தளிச்சிரும், அப்படி விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க திமுக இருக்காங்க. என்னப்பா இப்படி கான்ஃபிளிக்ட் ஆகுறீங்களே அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த இடத்துல சோ அங்க திமுகலயே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா டிவி கேட்கல சேரணும் இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கட்சியா தான் வந்து இப்ப வந்து தேமுதிக இருக்கு. ஐ மீன் வின் பண்ண இடத்துல எம்எல்ஏஸா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியா வச்சுதான் காலங்காலமா திமுக ஒரு டாமினேஷனுக்குள்ளேயே அந்த அரசியல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சிலருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சியா கூட இருக்கட்டுமே, ஒரு வைகோ அவர்கள் அவரை மறந்துட்டோமே, சட்டசபை புலின்னு சொல்லக்கூடிய வைகோ அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு எல்லாம் இப்ப டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருந்தாலுமே ஆனா அவங்க இருக்கிற இடம் ஏன்னா வைகோ அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல வின் பண்ணது அவங்களது. பிரேமலதா அவர்கள் வின் பண்ணிட்டு இவங்க வந்து எம்எல்ஏவா வந்து திமுகல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டாளி மக்கள் கட்சி நான் சொன்ன மாதிரி இப்படியும் பெல்ட்டி அடிக்கிறாங்க அப்படியும் பெல்ட்டி அடிக்கிறாங்கன்னும் போது இவங்களுக்கெல்லாம் திமுக சேர்ந்து தப்புன்னு தெரியுது, டிவி கேக் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கு. ஆனா அந்த உண்மையை ஒத்துக்கிற மனசு இருந்தாலுமே அதை ஓப்பனா ஒத்துக்கிற தைரியம் இல்லை அப்படிங்கறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டோட்டலா 37 எம்பிஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. 21 எம்பிஸ் தான் வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க வந்து இதை அவாய்ட் பண்ணது அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் அவாய்ட் பண்ண மாதிரிதான். தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் ஆன டிவிக்கு அவாய்ட் பண்ற மாதிரிதான், சிஎம் அவர்கள் அவாய்ட் பண்ற மாதிரிதான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒத்து போலனா தமிழ்நாடு மக்களுக்கான ஸ்கீமுக்கே உங்களால ஒத்து வந்து வேலை செய்ய முடியல, அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆன்டி பிஜேபி நீங்க காலங்காலமா உருட்டிட்டு இருந்த உருட்டு இப்ப நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வச்சுக்குமோ அப்படின்னா ஆமாப்பா அதுல என்ன டவுட், அது எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கிறாங்க எப்ப வச்சுக்கிறாங்கன்றதான் இன்னும் ஓப்பனா சொல்லல. ஆனா வச்சுக்க போறாங்கன்றது இந்த ஒரு பிஹேவியர்ல எல்லாம் தெரியதான் செய்யுது. எங்க ஃபேர் டெலிமிட்டேஷன் சொல்றதும் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் இப்போ நம்ம ஆன்டி பிஜேபின்னு வந்து நம்ம அந்த வீடியோஸ் பேசியிருக்கோம். ஆன்டி பிஜேபின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாதான் ஆன்டி பிஜேபி ஆகுமா அப்படின்னு சொன்னா இவங்க செயல்ல காட்டுறாங்க டிவிக்கு. அவங்க வந்து பிஜேபியோட எந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணாங்க, அவங்களை எதிர்க்கல அப்படின்னு சொல்றதை விடவும் அவங்க சொன்னது இவங்க அக்செப்ட் பண்ணாங்களான்னு இன்னொரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கிற முக்கியமான எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்துட்டு தமிழ்நாடு சார்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடப்படணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஆரம்பிச்சு ஸ்டாப் நீட்னு சொல்ற வரைக்கும், காவிரி விஷயத்துல சொல்ற வரைக்கும், இப்ப டீலிமிட்டேஷன் சொல்ற இந்த விஷயம் வரைக்கும் அவங்க பிஜேபிக்கான விஷயத்துல அகேன்ஸ்டா தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க மாதிரி மைக்கு பிடிச்சி சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் ஆன்டி பிஜேபின்னு வெறுமே லெட்டர்ஸ்லயும் மைக்கு பிடிச்சி வார்த்தைகளையும் சொல்ல அவங்க ஆக்ஷன்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆக்ஷன்ல நீங்க செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கும் டிவி கேக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்கலாம். டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு வரும்போதோ இல்ல உதயநிதி வெஸ் விஜய்னு வரும்போதோ இல்ல ஏடிஎம்கே வெஸ் விஜய்னு வரும்போதோ அவங்களுக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கான ஈகோ பிரச்சனையா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க காலங்காலமா பெரிய கட்சி. ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாட்டோட நலத்திட்டங்கள்னு வரும்போது தமிழ்நாட்டோட மக்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்னு வரும்போது எதிர்கட்சியாவே இருந்தாலும் சேர்ந்து செயல்பட்டாதான் தமிழ்நாட ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போக முடியும். அங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி ரொம்ப அலப்பறை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டாண்ட் இங்க எடுக்க முடியும்னா இதுல எல்லாம் ஒத்து போவாத நீங்க என்னதான் தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு திருப்பி மைக்கு மட்டும் புடிச்சு பேசுறீங்க. விவசாயிகளுக்காக நான் 100 வாட்டி கூட ஜெயிலுக்கு போவேன், ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போறது என்ன அப்படின்னு உதயநிதி அவர்கள் நல்ல அந்த ஒரு பேச்செல்லாம் பேசினாரு இல்லைங்களா ஏர்போர்ட்ல இந்த அரெஸ்ட் விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த டீலிமிட்டேஷன் ஏன்பா நீங்க வாய்ஸை கொடுக்கவே இல்லை, உங்க எம்பிஸை உள்ள விட்டு எங்களுக்கு இஷ்டம் இல்ல ஈகோ பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்குதா, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா எம்பிஸை கூப்பிடுற ஒரு ஒரு விஷயம் சிஎம்க்கு மரியாதை, சிஎம்கான ஒரு விஷயம் இல்லையா, சிஎம் பேச்சுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் சொன்னதும் கான்ஃபிளிக்ட் ஆகுது. எங்க சிஎம்க்கு ஒரு அவமானம்னா நாங்க வந்து அவமதிச்சாங்களா எப்படி சும்மா இருப்போம் கொந்தளிப்போம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன் நீங்க கலந்துக்கவே இல்லை எம்பி மீட்டிங்ல, உங்களோட எம்பிஸ கலந்துக்க அப்போ வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பர்சனலா பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றத விட ஒரு சிஎம்க்கு எம்பிஸ கூப்பிடறதுக்கான ஒரு 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 ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது
ஸ்டாலினுக்கு தனியா பர்சனலா ஒரு லெட்டர் அனுப்பணும், ஸ்டாலினை வந்து போன் பண்ணி கூப்பிடணும், ஸ்டாலினுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் தான் சட்டசபையில இல்லையே, சட்டசபையில உதயநிதி இருக்காரு இல்ல, அப்ப அவருக்கு இன்ஃபர்மேஷன் போகுதுல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதானே சாட்டர்டே வந்து எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நாங்க சாட்டர்டே வந்து அட்டன் பண்ண மாட்டோம், எம்பி மீட்டிங்னா ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் ஏதாவது எழுதி கொடுக்க போறீங்களா எம்பி சார்பில், உங்களோட எம்பி சார்பில் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ அந்த பார்லிமெண்ட் கூட சாட்டர்டே லீவ் தானப்பா, அதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக நல்லது செய்யறதை விடவும் சாட்டர்டே வந்து அதை விட முக்கியமான வேலை வந்து எம்பிஸ்க்கு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டு எம்பிஸ்க்கு, நம்ம டிஎம்கே எம்பிஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் தமிழ்நாட்டுக்காக அங்க போய் பேசியிருக்கீங்க. நீங்க பேசின லட்சணத்தை பார்த்துதான் ஜனங்க இந்த வாட்டி ஒரு எம்பி கூட அவங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நம்ம சார்பா தமிழ்நாடு சார்பா அங்க டெல்லியில பேசணும்னா நம்ம எம்பிஸோட மெஜாரிட்டி இருக்கணும், நம்ம எம்பி ஸ்ட்ராங்கா பேசணும், சீனியாரிட்டி வைஸ் அவங்களுக்கான ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போடலன்றதுக்காக தமிழ்நாட்டு ஜனங்க நீங்க பழி வாங்குறீங்க. தமிழ்நாட்டு நலன்ல தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கக்கூடிய டிவிகே வந்து எந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது நீங்க சப்போர்ட் பண்ண போறது இல்ல. அப்போ ஆன்டி பிஜேபின்னு சொல்றதை விட நீங்க ஆன்டி டிவிகேன்னு சொல்ல போறீங்க. அது டிவிகேன்னு சொல்றதுக்கு பின்னாடி அது தமிழ்நாட்டு ஜனங்களோட டெசிஷன், தமிழ்நாட்டு மக்களோட உரிமை அப்படின்னு சொல்லும் போது அதையும் சேர்த்துதான் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது திருப்பி திருப்பி டிஎம்கேவை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கான ஒரு அவமதிப்பா தான் ஜனங்க வந்து இதை எடுத்துக்குவாங்க. சோ அது ஜனங்களோட அதிருப்திக்கு தான் ஆளாகுறீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கனிமொழி அவர்களோ கமலஹாசன் அவர்கள். தமிழ வந்து பிக் பாஸ்ல என்ன பேச்சு பேசியிருப்பாரு, இதுதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா சார் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு நடுவுல டிஎம்கே ஏடிஎம்கே இதுல கலந்துக்கலாம் அப்படின்னாலுமே எடப்பாடி அவர்களை தனியா போய் விஜய் அவர்கள் பார்க்கல பதவி ஏற்றதுக்கு அப்புறம். ஆனா ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, வைகோவை பார்த்தாரு, இவங்களை பார்த்தாரு, அவங்கள பார்த்தாரு, லீமா ரோஸ் அவங்கள பார்த்தாரு. ஆனா வந்து எடப்பாடியை பார்க்கலன்றது கூட ஒரு சின்ன கோவமா ஈகோ கிளாஷா வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருக்கலாம், அவங்க இதுல வராம கூட இருக்கலாம். ஆனா ஸ்டாலினை பர்சனலா போய் பார்த்தது விஜய் தானே பார்த்தாரு. ஸ்டாலினா வந்து விஜய் பதவி ஏத்துக்கிறதுக்கு வந்து நின்னாரு, ஒரு சீனியரா அந்த ஒரு மெச்சூர்டு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றது அவரா வந்து பதவி ஏத்துக்கிறதுக்கு வந்தாரு. சரி, அவர் தான் வரல, எதிர்கட்சி தலைவரா சட்டசபையில இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்தாங்களா அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து ராகுல் காந்தி வந்தாருல, கனிமொழி அவர்கள் வந்தாங்களா, ஏன் கமல்ஹாசன் அவர்களே ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்தாரா அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க யாருமே விஜயை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு மக்களோட அந்த டெசிஷனையும் சேர்த்துதான் எதிர்க்கிறீங்க அப்படின்னும் போது திருப்பி திருப்பி நீங்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாவே நினைச்சிருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எதிரான விஷயமா தான் தமிழ்நாட்டுல திருப்பி திருப்பி திரும்ப போதே தவிர நீங்க அடுத்த வாட்டியாவது வந்துட்டு எதிர்கட்சியாவது வர முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டியில நிக்கிறாங்க, புதுசு புதுசா கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது தனுஷ் உட்பட, சூர்யா உட்பட, அண்ணாமலை அவர்கள் உட்பட இன்னும் எத்தனை வருமோ தெரியாது புதுசு புதுசா, அவர் லாரன்ஸ் உட்பட அப்படின்னும் போது சோ இது சினிமா துறை வெஸ் அரசியல் துறை அப்படின்னு போனா சினிமால இருந்து வர்றவங்கள ஜனங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிவிக்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தாலுமே பழைய கட்சியா இருக்கக்கூடிய காலங்காலமா ஒரு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நீங்க வந்து திருப்பி திருப்பி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேல கொஞ்சமாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒத்து போய் ஒரு சில விஷயங்களுக்காவது உங்களோடது அந்த ஒரு ஈகோ கிளாஷை விட்டுட்டு தமிழ்நாடுக்கு என்ன செய்யலாம். நான் ஆல்ரெடி சொல்றதுதான், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ உங்களோட எண்ணம் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து உங்களோட இன்டென்ஷன் வந்து எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா தமிழ்நாடுன்னு வந்தா, தமிழ்நாடு நலத்திட்டங்கள்னு வந்தா, தமிழ்நாடு மக்கள்னு வந்தா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் அப்படின்ற நினைப்பு இருந்தா மட்டும்தான் டிஎம்கேவை இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது ஜனங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாவது அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா எதிர்கட்சி போஸ்டிங்க்கு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் புதுசு புதுசா வந்துட்டு இருக்காங்கன்னும் போது அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் போடுற வீடியோஸ் வரும். ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸும் வந்து பேரலா போட்டுட்டு இருக்கேன், ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதே மாதிரி பிக் பாஸ் அப்படின்றதுக்கு நடுவில் அந்த பிக் பாஸ் வெஸ் காமன் மேன் போது அந்த புரிதலும் நிறைய பேர் இருக்குல்ல, நான் அதை பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கேன். காமன் மேன்னா என்ன, ஆக்சுவல் பிக் பாஸ் செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு உருட்டிட்டு இருக்காரு. நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம பாருக்கான விஷயங்களை போன வாட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் அவ்வளவு வந்து இதுவாகவும் பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வாட்டியுமே உள்ள வர கண்டஸ்டன்ட் சரி தப்பா அப்படிங்கறத மீறி ஹோஸ்ட் சரியா இருக்காரா இல்லங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணதான் போறோம். சோ அந்த விஷயங்களுக்கான ரிவ்யூஸ் பார்க்கணும், அனலைசேஷன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பொலிட்டிக்கல் வீடியோஸும் பேரலா வரும், பிக் பாஸ் வீடியோஸும் பேரலா வரும். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆயிட்டு வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவில இருக்கிற டைம் ஜோனும் யூஎஸ்ல இருக்கிற டைம் ஜோனும் வேற, பிளஸ் இந்த ஸ்கூல் விஷயங்களும் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுக்கு நடுவில் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி நான் போடுறது இங்க இருக்கிற மிட் நைட்ல போடும்போது அங்க ஆஃப்டர்நூன்ல வரும். சம்டைம்ஸ் வந்து இங்க வந்துட்டு நைட் டைம் அப்படின்னும் போது அந்த ஒரு கிளாஷ் கொஞ்சம் இருக்கும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் என்னோட வீடியோஸ் வரும்போது நீங்க பார்க்க முடியும். முடிஞ்ச ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.